பத்திரமுல்லையில் புதிய நடைமுறையில் கடவுச்சீட்டு விநியோகம் பொதுமக்கள் கவனத்திற்கு முக்கிய அறிவித்தல். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அறிவிப்பின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பத்திரமுல்லையில் உள்ள திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி முற்பகல் 6:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை டோக்கன் விநியோகம் மேற்கொள்ளப்படும். முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கியவர்கள் மற்றும் அவசரம் அல்லது முன்னுரிமை தேவையுடைய விண்ணப்பதாரிகள் மேலே குறிப்பிட்ட நேரத்திற்கு உட்பட்ட காலத்தில் தங்களது விண்ணப்பங்களை ஒப்படைக்கலாம். வரிசையில் நிற்க வேண்டாம். டோக்கன் முறையால் எளிதான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். திணைக்களம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் தற்பொழுது அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்படும் என்பதால் முன்னைய தின இரவிலிருந்து வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் முற்பகல் 6 மணிக்கு பின்னர் வந்தாலும் தடையின்றி சேவையை பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணத்தை தரகர்களுக்கும் வெளியுறவர்களுக்கும் வழங்க வேண்டாம் எனவும் கடவுச்சீட்டுக்கான கட்டணத்தை மட்டுமே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ சிறப்பார் கர்மப்பிடத்தில் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்று அதன்பின் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இவ்வாறு கடவுச்சீட்டு சேவையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய முறைமைகள் தொடர்பில் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் தடையின்றி சேவை பெறும் வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது.